வணக்கம் தமிழர்களே. இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா சாட்டை துரைமுருகன். ஆமாங்க, சீமானின் நம்பர் 1 தளபதி, நாம் தமிழர் கட்சியின் தவிர்க்க முடியாத ஒரு தூண், தவிர்க்க முடியாத ஒரு சக்தி சாட்டை துரைமுருகன். அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, அவர் வலையொலி வச்சுருக்கார். அதில் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் தான் 18 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸை அப்படின்ற இலக்கை அவர் அடைஞ்சிருக்கார். ஸோ இந்த 18 லட்சன்றது எப்படின்னா, கடந்த தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வாங்கிய வாக்குகளில் சரி பாதிக்கு கொஞ்சம் மேலே, சரிங்களா? ஸோ அந்தளவுக்கு இவர் இன்றைக்கி ஒரு தவிர்க்க முடியாத சக்தி. ஏன்னா இந்த 18 லட்சம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க அந்த கருத்துக்களை உள் வாங்காமையோ, இல்லை இவர் பேசுகிற இது பிடிக்காமையோ, அந்த அந்த சிந்தனையை சரி அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாமையோலாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க மாட்டாங்க. கரெக்டுங்களா? ஸோ அந்தளவுக்கு நீங்கள் நம்பர் 1 அப்படின்ற பொசிஷனில் அவர் தான் இருக்கார். சீமானுக்கு அடுத்து அவரை பற்றி தான் பேசுகிறோம். ஸோ இந்த 18 லட்சம் பேர் சப்ஸ்கிரைப் உள்ள அந்த சாட்டை வலைவலியில் அவர் முந்திலாம் வீடியோ போட்டார்னா, முந்திலான்னு சொல்கிறது, நான் சொல்கிறது விஜய் வருகைக்கு முன், இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா அந்த கரூர் சம்பவத்துக்கு முன் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 10 காணொளி வெளியிட்டார்னா அதில் ஒரு 4வது, குறைஞ்சபட்சம் ஒரு 4வது திமுக எதிர்த்து, திமுக அரசாங்கத்தில் நடக்கும் பிரச்சனைகள், ஊழல்கள், அநியாயங்கள், அக்கிரமங்கள் எதிர்த்து காணொலி வெளியிடுவார். ஆனால் இன்றைக்கி 10 காணொலி வெளியிட்டார்னா 4 காணொலி விஜய் தாவேகா இதை பற்றி தான் இருக்குது. சரியா? அது சரியாக தப்பானா அவர் சொல்கிற காரணம் அவர் இதுலேருந்து சரியாக இருக்கலாம். மிக முக்கிய காரணம் அவரும் சீமான் கூட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கூட்டம் மிக ஆபத்தான கூட்டம், இந்த 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 இளைஞர் கூட்டம் மிக 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 தமிழ்நாட்டுக்கு கேடு தரும், அதனால் நம்ம எதிர்க்க வேண்டிய இது இருக்குது அப்படிங்கிறார். அந்த கருத்தில் நானும் ஓரளவுக்கு உடன்படுறேன். கண்டிப்பாக இந்த மாதிரி ரொம்ப இம்மெச்சூர்டு ஆங்கிலத்தில் சொன்னோன்னா, ஸோ ஒரு இதுவே இல்லாமல், அதை பார்த்துருப்பீங்க, இந்த என்டிடிவியோட ரிப்போர்ட்டர் கூட டான்ஸ் ஆடிக்கிட்டு அந்த மாதிரிலாம் மரத்தில் ஏறுறது, கம்பி மேலே ஏறுறது, இதெல்லாம் உண்மையாக பார்த்திங்கன்னா தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த மாதிரிலாம் தொண்டர்கள் இருக்கக்கூடாது. ரசிகர்கள் இருக்கலாம், தொண்டர்கள் இருக்கக்கூடாது. அதில் அதை நம்ம எதிர்க்கணும். ஆனால் நான் சொல்ல வருதுன்னா, இவங்க எதிர்க்கிற அளவுக்கு இப்படி கடுமையாக எதிர்க்கணுமான்னா, ஏன்னா பொழுது விடிஞ்சு பொழுது போனால் அந்த நாம் தமிழர் கட்சியை பெரும்பாலான பேர் விஜயை பற்றியும் தாவேகா பற்றியும் பற்றி தான் பேசுகிறாங்க. பொழுது விடிஞ்சு போய் இதான் வேலையாது. இந்த அளவுக்கு கடுமையாக எதிர்க்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக அவசியம் கிடையாது. நான் ஏன் அதை சொல்கிறேன்னா, நம்ம ஒரு அடிப்படை புரிஞ்சுக்கணும். இது எப்போ ஆபத்தானதுன்னா, இது ஆட்சிக்கு வந்தால் ஆபத்தானது. விஜயோட கட்சி ஆட்சிக்கு வரப்போகுது அப்படின்னா அப்போ இது மிக 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 ஆபத்தானது. ஸோ அப்போ அவர் ஆட்சிக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கான்றதை நம்ம சிந்திக்கணும் இல்லையா? 2026 தான் அவர் இப்போ களத்தில் முதல் தேர்தல் சந்திக்க போகிறார் விஜய். அவரை சந்தித்து உடனே ஒருவேளை தனிச்சு நிற்கிறான்னு வச்சுக்கோங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலை தனிச்சு நின்னோடனே உடனே இப்படி 234 தொகுதியில் ஒரு 150 தொகுதி ஜெயிச்சு சிஎம் ஆகிட பார்க்குறேன்னா கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது. அது விஜய்க்கே தெரியும், நல்லாவே விஜய்க்கே தெரியும். இருந்தாலும் அவர் ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போம், அவர் ஏதோ ஒரு சில கணக்கெலாம் வச்சுருக்கார். ஸோ தனியாக நிற்கக்கூடிய தாவேகா ஆட்சிக்கு வராதுன்னு விஜய்க்கே தெரியும் பட்சத்தில் அதை பற்றி நம்ம பெருசாக சிந்திக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அது அந்த தேர்தலை தோற்று போயிட்டாலே, ஏன்னா ஒரு பக்குவம் வரணும்னு நம்ம எதிர்பார்க்கணும். எல்லாமே அரசியலுக்கு இருக்கிறவங்க ஒரு பக்கம், ஆமாம், கரெக்டான விஷயந்தான். ஸோ அந்த தேர்தல் தோற்று போனாலே, இப்போ ஏற்கனவே என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ சொன்னால் அந்த கரூர் சம்பவமே இன்றைக்கி அந்த தாவேகா ரசிகர் கூட்டமாக இருக்கக்கூடிய தொண்டர்கள் அவங்களுக்கு ஒரு 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 அனுபவத்தை கொடுத்துருக்கும். கொஞ்சம் உண்மையாக கொஞ்சம் சுயமாக சிந்திக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்படிலாம் இருக்கா வாழ்க்கை, இப்போ இது சரியாக தப்பா, யார் சரி தப்பு அப்படின்னு கொஞ்சம் சிந்தனைகள் மாற ஆரம்பிப்பேன் இந்த ஒரு சம்பவத்தில். சரி, அந்த சம்பவம் நான் சரின்னு சொல்ல, இந்த ஒரு துக்ககரமான சம்பவம் அவங்களுக்கு ஒரு படிப்பினையை கொடுக்கும். ஸோ அது அடுத்த படிப்பினை எப்போ கிடைக்கும்? 2026 தேர்தலில் தோற்று போயிட்டான்னு வச்சோன்னா அடுத்த படிப்பினை கிடைக்கும். ஓஹோ, நம்ம நினச்ச மாதிரி அரசியல் கிடையாது, ஸோ அரசியல் என்பது முற்றிலும் வேறு மாதிரி அப்படின்ற சிந்தனை ஒரு படிப்பினை கிடைக்கும். அப்போ இன்னும் கொஞ்சம் பக்குவப்படுவோம். அதே மாதிரி இன்னும் காலம் போக 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 போக, அதாவது 2029 தேர்தலில் போட்டிடுறாரு, அப்போவும் ஜெயிக்கலை, உள்ளாட்சி தேர்தலில் போட்டுறாரு, பெருசாக ஜெயிக்கலை அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நான் விஜயுமே பக்குவப்பட வேண்டியது இருக்குது. நீங்கள் இவர் மட்டும் இல்லைங்க, விஜயுமே பக்குவப்பட வேண்டிய. ஏன்னா அவர் பேசுகிறதுமே பார்த்திங்கன்னா அப்படியே உடனே ரசிக்கும்படியாக அவனாக இருக்கும். ஆனால் அதை
இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்களேன், அவர் 10 வார்த்தை பேசுகிறோன்னா 5 வார்த்தைக்கு மேலே அது ஆங்கிலத்தை தான் பயன்படுத்துகிறோம். அவரெல்லாம் தொடர்ந்து ஒரு 3 5 நிமிஷம் தமிழில் பேச முடியுமான்னு எனக்கு தெரியல. அவர் அந்த மாதிரி பேசி நான் பார்த்ததில்ல. ஸோ ஒரு தாய்மொழியான தமிழையே தொடர்ந்து நான் சொல்கிறது வந்து நம்ம வந்து பயங்கர இலக்கிய தமிழில் பேசணும், அப்படி அது வைரமுத்து மாதிரி பேசணும், கவிஞர் வாலி மாதிரி அப்படின்னு நான் சொல்லலை, சரிங்களா? இல்லை கலைஞர் மாதிரி பேசணும், இல்லை சீமானண்ணன் மாதிரி பேச அப்படி சொல்லவே இல்லை. ஆனால் ஆங்கிலம் கலக்காத தமிழில் பேச முடியுமானா அதுக்கு முயற்சி பண்ணணும். அந்த தகுதியே அவருக்கு இல்லைன்ற பட்சத்தில் அவர் எந்தளவுக்கு ஒரு திறமையானவரோ இதுவாக எனக்கு தெரியல. ஸோ அதனால் விஜயமே பக்கப்பட வேண்டியது இருக்கும், சரிங்களா? அது எப்போ வரும்னா தேர்தல் காலம் செல்ல செல்ல பக்குவப்பட்டுருவாங்க, சரிங்களா? இதுதான் வந்து நான் பார்த்த வரைக்கும். அதனால் இந்தளவுக்கு கடுமையாக எதிர்த்து தான் அவங்கள வரவிடாமல் பண்ண போகிறோம். ஐயோ வரவே போகிறது இல்லையா? 2026 விஜய் வரவே போகிறது இல்லை, அப்புறம் எதுக்கு அவர் கடுமையாக எதிர்த்துக்கிட்டு, சரிங்களா? ஸோ இந்த கேள்வி நீங்கள் உங்களுக்குள்ளே கேட்டுக்கோங்க. கடுமையாக எதிர்க்க வேண்டிய விஜய் கிடையவே கிடையாது, எதிர்க்கப்பட வேண்டியவர், அவ்வளோதான். சரி, ஒருவேளை இன்னொரு வாதத்துக்கு வச்சுப்போம், அவர் அடுத்த ஒருவேளை தனியாக நிற்கலைங்க, ஏதோ கூட்டணி வைக்கிறார். அப்போ 2 வாய்ப்பு இருக்குது, ஏன்னா 2 தான் பேசப்படுது. ஒன்று காங்கிரஸோட கூட்டணி, காங்கிரஸ் போனால் வேறு சில கட்சிகள் போகலாம் அப்படின்ற மாதிரி, திமுக இல்லாமல் அதிமுக இல்லாமல் நாம் தமிழர் இல்லாமல் பாஜக இல்லாமல் அப்படின்னு போகிறான்னு வச்சுக்கோம். அப்போ ஆட்சிக்கு வந்துடுவாருங்கிறீங்களா? அப்போது வரப்போகிறது கிடையாது. அப்போ சில தொகுதிகள் ஜெயிக்கலாம், ஒரு 10 20 30 ஏதோ காங்கிரஸ் கொஞ்சம் பலமாக இருக்கிற இடத்துல அப்படி மாதிரி இப்படி ஒரு கணக்குகளாக இருக்குல்ல. அப்படி பார்த்து எப்படி பார்த்தாலும் அவர் சிஎம் ஆக வாய்ப்பே கிடையாது, கூட்டணி வச்சா கூட. அந்த கூட்டணிக்கு போனால், ஒருவேளை அந்த கூட்டணிக்கு போகல, இப்போ இருக்கக்கூடிய அதிமுக பாஜக, அதான் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இல்லையா, அங்கே போகிறான்னு வச்சா, அங்கே போய்ட்டு அவர் சிஎம் ஆகிடுவாரா? கிடையவே கிடையாது. அங்கே போனாலும் எடப்பாடி தான் சிஎம். விஜய்க்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தொகுதிகள் கொடுத்தா ஒரு 30 40 50 60 கொடுத்து போட்டியிட வைப்பான். அப்போது அங்கேயும் வந்து அதில் ஏதோ ஜெயிக்கிறான்னு சொன்னோன்னா 2011 நடந்த மாதிரி விஜயகாந்த் நடந்த ஒரு எதிர்க்கட்சி தலைவராக வந்து வேணால் உட்காரலாம். அப்போது அவரோட செயல்பாடு இல்லை, அடுத்த 5 வருஷம் நம்ம செயல்பட பார்க்கலாம், அவர் ஒழுங்காக செய்கிறாரே இல்லை. அப்போ அங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும், இது ஃபர்தராக இவரை நம்ம தேர்ந்தெடுக்கலாமா வேண்டாமா, இதுக்கு தலைமைக்கு தகுதியாகணும் இல்லையா அப்படின்றது நம்ம அங்கேயே கண்கூட பார்த்தோம். ஸோ ஒருவேளை அதிமுக பாஜக அது போகிறதுக்கு வாய்ப்பு கம்மி, ரொம்ப ரொம்ப கம்மி. காங்கிரஸோட தான் வாய்ப்பு ஜாஸ்தி, கூட்டணியே அமைச்சா. ஸோ ஒருவேளை போனால் கூட ஒரு வாதத்துக்கு வச்சுக்கிட்டா கூட அங்கேயுமே அவர் முதலமைச்சராக போகிறார். அவர் தொண்டர்கள் போய் ஒரு 100 பேர் 150 பேர் போய் சட்டசபைக்கு போகிறது கிடையாது, அதாவது எம்எல்ஏவோ போகிறது கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்தளவுக்கு கடுமையாக எதிர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு தேர்தல் இல்லை 2 தேர்தல் போனாலே ஒன்று பக்குவப்பட்டு மேலே வருவான், இல்லைன்னா தானாகவே இப்போ இது இல்லையா, அந்த ஒரு பயங்கரமான ஒரு விஜய்க்கு இருக்கிற ஒரு இது இருக்கு இல்லைங்களா, அதை தானாகவே மவுஸ், அந்த நடிகர்ன்றாலும் இருக்கிற ஒரு மவுஸ் இருக்கு இல்லையா, அது தானாகவே குறைந்து விடும், சரியா? அதனால் மக்கள் கொஞ்சம் சிந்திங்க. நம்ம எதிர்க்க வேண்டியது ஆளும் கட்சியான திமுக. சமீபத்தில் பார்த்துருப்பீங்க, நெல் பயிர் பிரச்சனை எவ்வளோ ஒரு கொடூரமான விஷயம். அந்த கொடூரமான விஷயம் அதாவது விவசாயிகளுக்காக தான் கட்சி நடத்துகிற விவசாயிகள் தான் நம்பர் 1 சொல்லக்கூடிய சீமானண்ணன் அதை தான் முதன்மையாக எதிர்க்கணுமே தவிர, அவர்கள் தம்பிகளும் அதை தான் முதன்மையாக எதிர்க்கணுமே தவிர, சும்மா விஜய் எதிர்க்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. உங்கள் தயவு செஞ்சு சொல்கிறேன், உங்கள் அரசியல் லாபத்திற்காக, அரசியல் கணக்கிற்காக, அது என்ன லாபம் என்ன கணக்குன்றது தனியாக ஒரு காணொலி வெளியிடுறேன், அரசியல் லாபத்திற்காக, அரசியல் கணக்கிற்காக விஜயையோ தாவேக்காவை எதிர்த்து உங்கள் நேரத்தையும் காலத்தையும் வீணாக்கி திமுக வந்து திருப்பி ஆட்சிக்கு வர்றதுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உறுதுணையாக போயிடாதீங்க. நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.